எந்தன் கையில் தவழும் ஜெபமாலை தந்த தேவ ஆத்ம அதிசயங்கள் அன்பு தேவ அன்னை மாமறிவும் அன்பு தோளில் எந்த மனதுறங்கும் கையில் தவழும் ஜெபமாலை எந்த நோயும் என்னை சூழ்கையில் உந்தன் தோளில் சாய்த்து தாங்குவே எந்த அருகில் இருந்து காத்திடவே அம்மா மரியே உந்தன் மடி தருவா அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி பொதுக்காலம் 29ஆம் வாரம் வெள்ளிக்கிழமை. முதல் வாசகம். புனித பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவசனங்கள் 18 முதல் 25 வரை. சகோதர சகோதரிகளே, என்னுள், அதாவது வலுவற்ற என் ஊனியல்பில் நல்லது எதுவும் குடிகொண்டிருக்கவில்லை என எனக்கு தெரியும். நன்மை செய்யும் விருப்பம் என்னிடம் இல்லாமல் இல்லை, அதை செய்யத்தான் முடியவில்லை. நான் விரும்பும் நன்மையை செய்வதில்லை, விரும்பாத தீமையே செய்கிறேன். நான் விரும்பாததை செய்கிறேன் என்றால் அதை நானாக செய்யவில்லை, என்னில் குடிகொண்டிருக்கும் பாவமே செய்கிறது. நான் நன்மை செய்ய விரும்பினாலும் என்னால் தீமையைத்தான் செய்ய முடிகிறது. இத்தகையதொரு செயல்முறையை என்னுள் காண்கிறேன். நான் கடவுளின் சட்டத்தை குறித்து உள்ளூர மகிழ்ச்சியடைகிறேன், ஆனால் என் உறுப்புகளில் வேறொரு சட்டத்தை காண்கிறேன். என் மனம் ஏற்றுக்கொள்ளும் சட்டத்தை அது எதிர்த்து போராடுகிறது. என் உறுப்புகளில் இருக்கும் அந்த பாவ சட்டத்திற்கு என்னை கட்டுப்படுத்துகிறது. அந்தோ இரங்கத்தக்க மனிதன் நான்! சாவுக்கு உள்ளாக்கும் இந்த உடலினின்று என்னை விடுவிப்பவர் யார்? நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுள்தாம் விடுவிப்பார். அவருக்கு நன்றி. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். நிலத்தின் தோற்றத்தையும் வானின் தோற்றத்தையும் ஆய்ந்து பார்க்கும் நீங்கள் இக்காலத்தை ஆய்ந்து பாராமல் இருப்பது எப்படி? லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12 வசனங்கள் 54 59 வரை. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது:
மேற்கில் இருந்து மேகம் எழும்புவதை நீங்கள் பார்த்ததும் மழை வரும் என்கிறீர்கள். அது அப்படியே நடக்கிறது. தெற்கிலிருந்து காற்று அடிக்கும் பொழுது மிகுந்த வெப்பம் உண்டாகும் என்கிறீர்கள். அதுவும் நடக்கிறது. வெளிவேடக்காரரே, நிலத்தின் தோற்றத்தையும் வானின் தோற்றத்தையும் ஆய்ந்து பார்க்க அறிந்திருக்கும் போது இக்காலத்தை நீங்கள் ஆய்ந்து பாராமல் இருப்பது எப்படி? நேர்மையானது எதுவென நீங்கள் தீர்மானிக்காமல் இருப்பது ஏன்? நீங்கள் உங்கள் எதிரியோடு ஆட்சியாளரிடம் போகும்போது வழி வழியே உங்கள் வழக்கை தீர்த்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். இல்லையேல் அவர் உங்களை நடுவரிடம் இழுத்து கொண்டு போக நடுவர் உங்களை நீதிமன்ற அலுவலரிடம் ஒப்புவிப்பார். நீதிமன்ற அலுவலர் உங்களை சிறையில் அடைப்பார். கடைசி காசு வரை நீங்கள் திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உங்களுக்கு சொல்லுகிறேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, முதல் வாசகத்தில் புனித பவுல் தனக்குள்ளே நிகழுகின்ற போராட்டத்தை அற்புதமாக படம் பிடித்து காட்டுகின்றார். நன்மை செய்யும் விருப்பம் என்னிடம் இல்லாமல் இல்லை, அதை செய்யத்தான் முடியவில்லை. நான் விரும்பும் நன்மையை செய்வதில்லை, விரும்பாத தீமையையே செய்கின்றேன் என்றும், நான் நன்மை செய்ய விரும்பினாலும் என்னால் தீமையைத்தான் செய்ய முடிகிறது என்றும் எழுதுகின்றார். இத்தகைய போராட்டம் ஏதோ பவுலுக்கு மட்டும் உரியது அல்ல என்பது நமக்கு தெரியும். அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ முயலும் ஒவ்வொரு மனிதரின் வாழ்விலும் இத்தகைய போராட்டம் உண்டு என்பது முற்றிலும் உண்மை. நாம் புனிதர்கள் என்று கருதுபவர்களும் மகான்கள் என்று நம்மால் சொல்லப்படுபவர்களும் இத்தகைய போராட்டத்தை அனுபவித்தவர்கள்தான். முகமது நபி ஒரு முறை தன்னை பின்பற்றியவர்களோடு தங்களது எதிரிகளுக்கு எதிராக சண்டையிட்டு திரும்பிய பின்பு அவர்களிடம், நம் எதிரிகளுக்கு எதிரான நம் சண்டை முடிந்துவிட்டது, இப்பொழுது அதைவிட மேலான சண்டையை நாம் ஆரம்பிக்க வேண்டியிருக்கிறது என்று சொன்னாராம். அவரை பின்பற்றியவர்கள், எதிரி யார் என்று சொல்லுங்கள், நாங்கள் சண்டைக்கு தயார் என்று சொன்னார்களாம். அதற்கு நபிகள் நாயகம், நம்முடைய எதிரி வேறு யாரும் அல்ல, நாமேதான். நமது பலவீனங்களோடு நாம் போராடப் போகிறோம், நம்முடைய தீமைகளோடு நாம் சண்டையிடப் போகிறோம் என்று பதில் கொடுத்தாராம். கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆன்மீக போராட்டம், ஸ்பிரிச்சுவல் கம்பேட் என்று சொல்வதுண்டு. இந்த போராட்டத்தில் நாம் எந்த அளவிற்கு ஈடுபாட்டோடு பங்கெடுக்கிறோமோ அந்த அளவிற்கு தீமைகளை வெற்றி கொள்ளுகின்ற பலம் நமக்கு கிடைக்கிறது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட தன் சொந்த விருப்பத்திற்கும் கடவுளின் விருப்பத்திற்கும் இடையே போராடியவர் தானே. இந்த போராட்டத்தை தான் நற்செய்தியாளர்கள் சோதனை என்று குறிப்பிடுகின்றார்கள். லூக்கா நற்செய்தியாளர் இயேசுவின் பணிவாழ்வின் தொடக்கத்தில் நடந்த சோதனையையும், அதாவது சாத்தான் அவரை 3 முறை சோதித்தது, அதேபோல அவரது பணிவாழ்வின் இறுதி கட்டத்தில் கெத்செமனியில் நடந்த சோதனையையும் நமக்கு விவரிக்கின்றார். அப்படி என்றால் இயேசுவின் ஒட்டுமொத்த வாழ்வே போராட்ட வாழ்வாக இருந்தது என்பதை சுட்டிக்காட்டும் அடையாளமாகத்தான் இவ்விரு நிகழ்ச்சிகளை நமக்கு அவர் தருகிறார். அன்பிற்குரியவர்களே, மீன்களில் 2 வகையுண்டு, செதில் உள்ளவை மற்றும் செதில் அற்றவை. செதில் உள்ளவை எதிர்நீச்சல் போடும் வல்லமை படைத்தவை, எனவே அவை எப்பொழுதும் நல்ல நீரில் வாழ்கின்றன. இத்தகைய மீன்களைத்தான் மனிதர்களும் அதிகமாக விரும்புகின்றனர். செதிலற்ற மீன்கள் எதிர்நீச்சல் போட முடியாதவை, எனவே வாழ்நாள் முழுவதும் சேற்றிலேயே வாழும் நிலைமைக்கு தள்ளப்படுகின்றன. செதிலற்ற மீன்களை மனிதர்கள் அதிகம் விரும்புவதில்லை, காரணம் அவற்றில் அதிகம் சுவையும் இல்லை. லேவியர் புத்தகம் 11வது பிரிவு 12வது இறைவசனத்தில், நீர் வாழ்வனவற்றில் துடுப்பும் செதிலும் அற்றவை யாவும் உங்களுக்கு அருவருப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மீன்களில் கூட போராடுபவைக்குத்தான் மதிப்பு அதிகம். ஒரே இடத்தில் இருந்து கிடைக்கும் உணவை உண்டு தன்னை பெருக்கிக் கொள்ளும் பிராய்லர் கோழியை விட பல இடங்களுக்கு ஓடி அலைந்து போராடி தன் உணவை பெற்றுக்கொள்ளும் நாட்டுக்கோழிக்கு மதிப்பும் விலையும் அதிகம். வெற்றியாளர்கள் என்பவர்கள் பிரச்சனைகள் இல்லாதவர்கள் அல்ல, மாறாக தங்கள் பிரச்சனைகளை கண்டு ஓடி ஒளிந்து கொள்ளாமல் அதை துணிச்சலோடு எதிர்கொண்டு போராடியவர்களே. நம் கீழ்நிலை ஈர்ப்புகளோடு புனித பவுலை போல நாமும் போராடினோம் என்றால் நம் வாழ்வு மேல் நோக்கி நகரும். அன்புக்குரியவர்களே, நம்மோடு நாம் போராடவில்லை எனில் வாழ்வில் எல்லோரோடும் நாம் போராட வேண்டியிருக்கும். நமக்குள் ஒரு போராட்டக்களம் இல்லை எனில்
ஒட்டுமொத்த வாழ்வே போராட்ட களமாக மாறிவிடும். மன்றாடுவோமாக. இறைவா, எம்மோடு நாங்கள் போராடாததே பிறரோடு நாங்கள் போராடுவதற்கான காரணம் என்பதை உணர எங்களுக்கு வரம் தருவீராக. ஆமென். என்றும் வழிகாட்டும் நிறைவுண்மையே, ஒளியூட்டும் இறையாவியே, என்றும் வழிகாட்டும் நிறைவுண்மையே, வழியறியா பேதையந்த துயர் நீக்கி துணை புரிவாய், ஒளியூட்டும் இறையாவியே, என்றும் வழிகாட்டும் நிறைவுண்மையே. அருளாகி பொருளாகி உயிர்களுக்குள் உயிராகி வாழோடு போராடும் நலிந்தவர்க்கு திடமாகி, அருளாகி பொருளாகி உயிர்களுக்குள் உயிராகி வாழோடு போராடும் நலிந்தவர்க்கு திடமாகி, இருளகற்றும் மொழியாய் நீ வா, மனக்குறை போக்கும் மருந்தாகவா, இருளகற்றும் மொழியாய் நீ வா, மனக்குறை போக்கும் மருந்தாகவா, வற்றாத கார்மழையே காலத்தின் அறிகுறியே, என் வாழ்வின் கருப்பொருளே வா, ஒளியூட்டும் இறையாவியே, என்றும் வழிகாட்டும் நிறைவுண்மையே. புதிதாக்கி பாவமும் நோய் நீக்கி புது வாழ்வின் ஊற்றாகி, நீர் மீது அசைவாடி வையகத்தை புதிதாக்கி பாவமும் நோய் நீக்கி புது வாழ்வின் ஊற்றாகி, புதுப்படை பயனை மாற்றவா, எங்கும் இறையாட்சி நிறைவேற்றவா, புதுப்படை பயனை மாற்றவா, தென்றலிலே பேசிடுவாய், திசையட்டும் பரவிடுவாய், எம் மூச்சாய் விளங்கிடவே வா.